வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஃப்ல க்ரௌன் பேட் பார்க்க போறோம். இது இங்கிலீஷ் வில்லோ தான், ஆனால் இந்தியாவில் விளையாடுறதுனால இது நட்சட் வில்லோன்னு சொல்கிறோம். இது பேட்டோடைய திக்னஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 40 mm இருக்கு, டோல் 30 mm இருக்கு. கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 கிரைன்ஸ்க்கு மேலே இருக்கு. பேட்டோடைய வெயிட் வந்து 1250 கிராம்ஸ் இருக்கு. இப்போ பஞ்ச் பார்க்கலாம். பஞ்சு சூப்பராக இருக்கு. பேட்டோடைய எம்ஆர்பி வந்து 5000 rupees. எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கூட கொளத்தூர்ல இது உங்களுக்கு 4000க்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். பேலன்ஸ் பாருங்க. வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஃப்ல எம்பவர்னு ஒரு பேட் பார்க்க போறோம். இது வந்து இங்கிலீஷ் வில்லோ தான், ஆனால் நட்சட் வில்லோ. இந்தியாவிலேயே விளையிற ட்ரீல இருந்து பண்றது. கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிரைன்ஸ் இருக்கு. திக்னஸ் பாருங்க 40 mm இருக்கு. டோலை வந்து 30 mm திக்னஸ் இருக்கு. பேட்டுடைய வெயிட் வந்து 1230 கிராம்ஸ் இருக்கு. பேட் பஞ்ச் பார்க்கலாம். இப்போ பஞ்சு நல்லா இருக்கு. பேட்டுடைய ரேட் வந்து 4400. இது எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கூட கொளத்தூர்ல 3500க்கு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஷ்மீர் வில்ல பேட் பார்க்க போறோம். எஸ்எஃப்ல BE 460. கிரைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9 கிரைன்ஸ் இருக்கு. திக்னஸ் வந்து 40 mm இருக்கு. டோல் 30 mm இருக்கு. பேட்டுடைய வெயிட் வந்து 1200 கிராம்ஸ். நல்ல பேலன்ஸ்டாக இருக்கு. ஹிட்டருக்கு வந்து நல்லா இருக்கும். பஞ்சு பார்க்கலாம். இப்போ பஞ்சு சூப்பராக இருக்கு. ஹிட்டருக்கு செம்மையாக இருக்கும். நல்ல பேலன்ஸ்டாகவும் இருக்கு. பேட்டுடைய எம்ஆர்பி வந்து 4600. எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கொளத்தூர்ல 3900க்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஃப்ல கிராடிஜஸ்ன்னு ஒரு பேட் பார்க்குறோம். அதில் 7000 மாடலு. பேட்டுடைய கிரைன்ஸ் வந்து 1 2 3 4 5 இருக்கு. பேட்டுடைய திக்னஸ் வந்து 40 mm இருக்கு. டோல் வந்து 25 mm இருக்கு. பேட்டுடைய வெயிட் வந்து 1165 கிராம்ஸ். பேட்டுடைய பஞ்ச் பார்க்கலாம். பஞ்சு நல்லா இருக்கு. பேட் வந்து பேலன்ஸாக இருக்கு. நல்லா மிடில் வெயிட்ல கொடுத்துருக்காங்க. நல்லா பஞ்சு ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். பேட்டுடைய எம்ஆர்பி வந்து 18000. எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கொளத்தூர்ல இது 14400க்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எஸ்எஃப்ல ஸ்ட்ரைடர் பார்க்க போறோம். இதுல இருக்க கிரைன்ஸ் பாருங்க. 1 2 3 4 5 6 7 கிரைன்ஸ் இருக்கு. பேட்டுடைய திக்னஸ் 40 mm. டோ வந்து பார்த்தீங்கன்னா 30 mm இருக்கு. நல்லா திக்காக இருக்கு. பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. பேட்டுடைய வெயிட் வந்து 1185 கிராம்ஸு. இது இப்போ நாக்கிங் பாருங்க. பேட்டில் பஞ்ச் சூப்பராக இருக்கு. இதோடைய எம்ஆர்பி வந்து 35,000. செல்லிங் ப்ரைஸ் வந்து எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் குடோன்ல 28,000க்கு கிடைக்கும் உங்களுக்கு. பேலன்ஸும் சூப்பராக இருக்கு. வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எஸ்எஃப்ல மிடிலர் பேட். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ப்ராக்டிஸில் வந்து அந்த ரெகுலர் பேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம இந்த மிடிலர் பேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா பால் நல்லா இதில் பட ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு ரெகுலர் பேட்டில் வந்து நல்லா சென்டர் பேட்டு நல்லா படும். அதுக்காக தான் இது. பேட்டில் நல்லா பட்டுதுன்னா உங்களுக்கு நல்லா கான்ஃபிடன்ட் வரும். இதில் ஆடினா ரெகுலர் பேட்டில் ஈஸியாக நல்லா படும். இதோடைய எம்ஆர்பி வந்து 1620 rupees. எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கூட கொளத்தூர்ல இது வந்து 1375க்கு கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.